ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு நாளையுமே நம்ம இனிய நாளாக மாற்றுவதற்கு நம்மள்கிட்டயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எப்படி மாற்றிக்கலாம்? அதாவது இன்றைக்கி பொழுது எந்திரிக்கையிலே சில பேர் மூட் அவுட்டோடு தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு முழுவதுமே என்ன செய்வாங்க தெரியுமா? யாருமே ஏதாச்சும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க. அது முகத்திலே காமிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வரும். ஏன்னா மனசுக்குள்ளார நம்ம எதையோ ஒரு விஷயத்தை வச்சு குழப்பிக்கிட்டு நம்ம இருப்போம். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி தான். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் சண்டையாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் பண பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு இது, அதாவது உறவுகளுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள், இல்லை ஏதோ நம்மளுக்கே லேசாக தலைவலி, காய்ச்சல், ஏதோ ஒன்று வயிற்று வலி அப்படிங்கிற நம்ம அது வந்து நம்மளுடைய முகம்தான் அதில் முதல்ல காட்டி கிடக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, எப்போதுமே நம்ம வந்து முகத்தை வந்து அழகாக வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது காரணம் சொல்கிறாங்க. நேற்று அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அது அழகான ஒரு ஒப்பனை. அதாவது உடைந்த கண்ணாடி மாதிரி இருக்குமா, அதை ஒட்டவே வைக்க முடியாது. நேற்றுங்கிறது போயிடுச்சு. அதேமாரி நாளைக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படியும் விழலாம், அப்படி இந்த மதில் மேல் மூடை பூனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இந்த எந்த பக்கம் வேணாலும் விழலாம். இன்று என்பது தான் நம்ம கையில் இருக்கிற ஒரு வீணை மாதிரி. அது நம்ம வசதிக்கேற்ப நம்மளை மாற்றிக்கலாம், வாசித்து கொள்ளலாம். அப்படிங்கிற மாரி நம்ம மனசையும் சரி, நம்ம உடலையும் சரி, அந்த இன்றுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு ஒரு என்னத்தை கொடுக்கறது, ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கறது. நேற்றையும் யோசிக்கக்கூடாது, நாளைக்கு வரப்போகிறதையும் யோசிக்கக்கூடாது. இன்றைய நாள் எப்படி இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையணும்னு. அதனால் எப்போதுமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைய நாள் அப்படிங்கிறத வந்து ஒரு இனிமையான நாளாக ஆக்கிறதுக்காக என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம மனசு, உடம்பு, செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வைப்ரேஷனில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் அதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நேற்று போனதை பற்றி யோசிக்கிறதுனாலையோ, இல்லை வரப்போகிறத பற்றி யோசிக்கிறதுனாலையோ நம்மளுக்கு மனசுக்குள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் அதிகமாகும். அதனால் இன்றைக்கு அப்படிங்கிறத ஒன்றை மாத்திரம் யோசி. அந்தந்த நாள் இனிய நாளாக அமைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுவதுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம், சூப்பராக இருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி இதை பாருங்கள், நினச்சி பார்த்து செய்யுங்க. நேற்றையும் நினைக்காதீங்க, நாளையும் நினைக்காதீங்க, இன்று மாத்திரம் நினைங்க. நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். கடவுள் நம்மளுக்குள்ளார இருக்கார். நம்ம வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற முறையில் தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு சோகமும் கஷ்டங்களையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக நாளை தொடங்குங்க. உங்களை வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சந்தோஷம் மாத்திரமே நிலச்சிருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு அது ஒரு அதாவது ஒரு பேசிக் சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து அது ஒரு இதாக இருக்கும். எப்போதுமே மூட அவுட்டில் இருந்தோம்னா எந்த விஷயமே நல்ல விஷயங்களும் செய்ய முடியாது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்று என்பதை மறக்கவே மறக்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.